உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. மக்கள் செய்திகள். மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் நிர்மலா ராமன். முதன்மை செய்தி: அமெரிக்காவில் அயல் பணிகளை வெளிநாடுகளுக்கு வழங்க தடை விதிக்கும் சட்டம் தோல்வி. அதிபர் ஒபாமாவுக்கு பின்னடைவு. இந்திய நிறுவனங்கள் மகிழ்ச்சி. இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு அயல் பணிகளை வழங்க தடை விதிக்கும் சட்டம் தோல்வியடைந்தது. அமெரிக்க செனட் அவையில் தோல்வியடைந்த இந்த சட்டத்தால் இந்திய மென்பொருள் நிறுவனங்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாடுகளுக்கு அயல் பணிகள் வழங்கினால் வரிச்சலுகை ரத்து என்று எச்சரித்தார் அதிபர் ஒபாமா. இதனால் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பெரும் கலக்கம். இந்நிலையில் அயல் பணிகளை வெளிநாடுகளுக்கு நிரந்தரமாக வழங்க தடை விதிப்பதற்கான சட்டம் இயற்ற அமெரிக்க அரசு இன்று முடிவு செய்தது. ஆனால் செனட் அவையில் அதிபர் ஒபாமா கொண்டு வந்த இந்த சட்டத்திற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அரசுக்கு எதிராக 53 வாக்குகளும் ஆதரவாக 45 வாக்குகளும் கிடைத்ததால் இச்சட்டம் தோல்வியடைந்தது. இந்த வாக்கெடுப்பு அதிபர் ஒபாமாவின் நடவடிக்கைக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் இந்திய மென்பொருள் நிறுவனங்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. இன்னைக்கு யுஎஸ் செனட்ல அவுட் சோர்சிங்க்கு எதிரான ஒரு பில் பாஸ் பண்ண பார்த்தாங்க. அந்த பில் இப்போ ரிஜெக்ட் ஆயிருக்கு. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது அங்க இருக்கிறவங்களே ஆதரிக்கல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஏன்னா பல காலங்கள நமக்கு மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட்ஸோட எல்லா டீட்டெயிலுமே தெரியும். இப்போ சப்போர்ட்டா இருக்கட்டும், ஒரு ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கணும், அதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருப்போம். ஸோ அவங்களுக்கு ஒரு நாள்லயோ இல்லை மாதங்கள்லயோ மாற்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க முடியாது. அவுட் சோர்சிங்ல நிறைய இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. ஸோ இதனால பிபிஓ சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். பீப்புள்ஸ் நியூ ரெக்ரூட்மெண்ட் அண்ட் தென் சேலரி ஹைக் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் ஹாப்பியா இருக்கும். இந்த சட்டம் தோல்வி அடைந்ததால் பல லட்சம் பேர் வேலை இழக்கும் ஆபத்தும் நீங்கியுள்ளது. மிகப்பெரிய நிறுவனங்களும் அதிர்ச்சியில் இருந்து மீண்டுள்ளன. அமெரிக்க அதிபர் மீண்டும் அயல் பணிகளுக்கு எதிராக செயல்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மென்பொருள் நிறுவனங்கள் வலியுறுத்தியுள்ளன. அமெரிக்காவில் அயல் பணிகளை வெளிநாடுகளுக்கு வழங்க தடை விதிக்கும் சட்டம் தோல்வி. அதிபர் ஒபாமாவுக்கு பின்னடைவு. இந்திய நிறுவனங்கள் மகிழ்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். மக்கள் செய்தி.